உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஒரு காலத்துல மனுஷனுக்கும் மனுஷனுக்கும் தான் போட்டியா இருந்தாங்க. இனி வரப்போற காலத்துல மனுஷங்களுக்கும் டெக்னாலஜிக்கும் தான் போட்டி. யார் நல்ல டெக்னாலஜியை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு கத்துக்கிறாங்களோ அவங்க தான் லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா வளர முடியுங்கிற நிலைமை வரப்போகுது. அதனாலதான் நம்மளுடைய அரசாங்கம் மாணவர்களுக்கு இப்பவே லேப்டாப் எல்லாம் கொடுத்து நல்ல தொழில்நுட்ப அறிவு உள்ளவங்களா மாத்தணும்னு நினைக்கிறோம். வா தம்பி வேலு, என்னாச்சுப்பா? உன்னோட மூஞ்சி இப்ப உசுரே இல்லாம இருக்கு. டேய், என்ன முடிச்சு ஒன்னும் ஆகப்படுறது இல்லப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்துல லேப்டாப் கொடுக்கறதுக்காக எல்லாத்தையும் எடுத்துட்டு வர சொல்ல போறாங்க. அப்ப என்ன பண்ண போற? நீ பாட்டும் வேலையை பார்த்துட்டு போயிருந்தா மாமா பிரின்சிபல்கிட்ட பேசி சமாளிச்சு நிகழ்ச்சியை தள்ளி வச்சிருந்திருப்பாரு. நீ இப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்காக மாமாவை இப்படி மாட்டி விட்டியப்பா. பாவம் மாமா, உன்னாலே இப்ப அவமானப்பட்டு நிக்க போறாரு. மாமாவை பாத்தியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல அசிங்கப்பட போறோம் தெரியாம எவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருக்காரு. பாவம் அவரு. ஏன் வேலை அப்படி பண்ண? நேரம் பார்த்து மாமா அப்படி பழி வாங்கிட்டல. அட போப்பா. நான் சொன்னது எல்லாத்தையும் நீங்க மனசுல வச்சுக்கங்க. எல்லாரும் நல்லா படிங்க. படிப்பு ஒண்ணுதான் நம்மளை காப்பாத்தும். சரியா? நன்றி, வணக்கம். அமைச்சர் அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்தபடியாக நம் மாணவ மாணவிகளுக்கு அமைச்சரின் கையால் கல்வி உதவித்தொகையும் மடிக்கணினியும் வழங்கப்படும். இத்திட்டத்தில் பயன்பெறும் மாணவ மாணவிகள் அனைவரும் ஒவ்வொருவராக மேடைக்கு வந்து அமைச்சர் அவர்களிடம் பெற்றுக்கொள்ளவும். முதலாவதாக எஸ் அமுதா மேடைக்கு வரவும். லேப்டாப் எங்க சார்? வேலை எங்க போனாரு? இங்க இல்லையே. பயந்து போய் ஓடிட்டியா? உனக்கு இருக்குடா இன்னைக்கு. லேப்டாப் எங்க? இல்ல, வேலை தான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பார்த்துட்டு இருக்காரு. ஸ்டோர் ரூம் சாவியை கூட அவர் தான் வாங்கிட்டு போனாரு. என்ன சார், என்ன நடக்குதுங்க? லேப்டாப் வராம எதுக்கு ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டீங்க? இல்ல சார், வேலை தான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன்னு சொன்னாரு. அதனால தான் நாங்களும் எல்லாத்தையும் ரெடி பண்ணோம். அவன் தான் எல்லாம் பண்ணானா, இப்ப எங்க தொலைஞ்சான்? எங்க போனாருன்னு தெரியலையே சார். மாமா, அவன் ஓடி போயிட்டா மாமா. உங்களை அசிங்கப்படுத்தணும் தான் இதெல்லாம் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன் மாமா. அதனால எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு கூட்டு வந்து விட்டுட்டு பாதிலே ஓடிட்டான் மாமா. டேய் வேலா, இன்னையோட மஃபனே உன் கதெல்லாம் முடிஞ்சதுடா. இதோட நீ காலிடா. ஐயா ஒரு நிமிஷம் ஐயா.
ஐயா சாரிங்கய்யா, ஸ்டோர் ரூம் சாவியை தொலைச்சிட்டீங்கய்யா, அதான் லேட் ஆயிடுச்சு. நீங்க கொடுங்கய்யா. சரி. இந்தாங்க. ப்ளீஸ் சார். என்ன பங்காளி, இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு தானே யோசிச்சுட்டு இருக்க? இந்தா. டேய், இது என் கார் சாவிடா. இது எப்பறம் உன்கிட்ட வந்தது? லேப்டாப் வாங்குறதுக்கு காசு வேணும்ல, டேய், அதான் உன் கார்ல இருந்து அடுத்தேன். டேய், அது என்னோட பணம்டா. அது என்ன நீ தொட்ட? இது உன்னோட பணமா? ஏண்டா என்னமோ நீயே சொந்தமா உழைச்சு சம்பாதிச்ச மாதிரி பேசுற. அப்ரூவல் வாங்கி தரேன்னு சொல்லி உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்கின அட்வான்ஸ் பணம் தானே அது? டேய், அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். ஒழுங்கா என் பணத்தை கொடுத்துரு. பணத்தெல்லாம் கொடுக்க முடியாது. அந்த பணத்துல தான் லேப்டாப் வாங்கி கொடுத்துருக்கேன். உன்னால முடிஞ்சா ஐயா கிட்ட போய் நான் இவ்வளவு பணம் வச்சிருந்தேன், அதை வேலை எடுத்துட்டு போய் லேப்டாப் வாங்கி கொடுத்துட்டான்னு போய் சொல்லு போ. சொல்ல முடியாதுல்ல? நீ போய் சொன்னேன்னு வையேன், அடுத்த கேள்வியே உனக்கு ஏதுடா இவ்வளவு பணம்னு கேட்பாரு. நீ தான் மாட்டுவ. அதனால திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி அமைதியா வேடிக்கை மட்டும் பாரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.